மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரலற்றவர்களின் குரல். இந்த குரலை நீ அடிக்கடி கேட்டிருக்க முடியும். வேற யாரும் கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் குரலற்றவர்களின் குரலாக நாங்கள் ஒலிக்கிறோம் அப்படின்னு இந்த குணால் ஆரம்பிச்சு செந்தில் வரைக்கும், சீப்பு செந்தில் வரைக்கும் எல்லா பேரும் சொல்றதை நீங்க கேட்க முடியும். இப்பயே நான் பேச வேண்டிய இந்த விஷயம்னா, ஒரு 2 நாளா குரலற்றவர்களின் குரலாக பேசக்கூடிய செந்தில் அவர்களுடைய நேர்மையை கேள்வி கேட்டாங்க. குணா அவர்களும் கேள்வி கேட்டாங்க. ஏதோ இவங்க எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட்ட மாதிரியும், இவங்க பெரிய கண்ணியவான்கள், பெரிய யோக்கியவான்கள் மாதிரியும், நாம ஏதோ குறை சொல்லிட்ட மாதிரி தாங்கு குதிக்கிறாங்க. பெரிய லெவலில் சத்தமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பத்திரிகையாளர்களுடைய குணத்தை ஆல்ரெடி நான் பெரிய லெவலில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஒரு முக்கியமான வரலாறு, ஏறக்குறைய நமக்கு தேர்தல் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் மக்கள் மத்தியில், முக்கியமாக மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த குரலற்றவர்களின் குரல் இருக்கு இல்லையா, இந்த வசனமே கூட 1980களில் முக்கியமாக கொலம்பியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், டிவி டைரக்டர், டெலிவிஷன் டைரக்டர் இருந்தவர், அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்டாக இருந்தவர், அதுக்கப்புறம் ஆர்த்தர் வலிஜியா, இவங்க தான் அடிக்கடி அந்த வசனத்தை ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவருக்காக பயன்படுத்தினாங்க. அதே வசனத்தை தான் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் பயன்படுத்துறாங்க. அந்த வசனம் தான் குரலற்றவர்களின் குரல். அந்த குரலற்றவர்களின் குரல் இருக்கு இல்லையா, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மையான முகம் இருக்கு இல்லையா, அதை நான் அப்படியே சொல்றேன், அதோட வரலாறு சொல்றேன். அப்படியே நீங்க தமிழகத்தோட ஒப்பிட்டு பாருங்க, சில உண்மைகள் புரியும். அது என்ன அப்படின்னா, இந்த குரலற்றவர்களின் குரல் இருக்கு இல்லையா, அந்த குரலை எப்ப ஒழிச்சாங்கன்னா 1980களில் கொலம்பியாவில் நடந்த தேர்தல்களை இந்த குரலற்றவர்களின் குரலை பயன்படுத்த சொல்லி வலிஜியா சொல்ல அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன் பயன்படுத்தினாங்க. அந்த பொலிட்டிஷியனுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் தான் பாப்லோ எஸ்கோபார். இந்த பாப்லோ எஸ்கோபார் பத்தி நீங்க தேடுறீங்கன்னா ஏகப்பட்ட செய்திகள், ஏகப்பட்ட புத்தகங்கள், ஏகப்பட்ட ஆய்வு கட்டுரைகள், ஏகப்பட்ட டிடெக்டிவ் நாவல்லாம் கிடைக்கும். நீங்க தாராளமாக தேடுங்க. அதுல குறிப்பிட்ட அளவு நான் சொல்ல வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் சொல்றேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும், இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இவர் சுமார் அந்த டயத்தில் அரசியல் ஈடுபடுத்த அந்த காலகட்டத்தில் சுமார் 17,000 பேருக்கு அவர் சார்ந்த அந்த குறிப்பிட்ட நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். எவ்வளவு வீடு? 17,000 வீடு. அவர் ஓப்பனா சொன்னாரு, இங்க இருக்கக்கூடிய வறுமையை முழுமையாக ஒழிப்பேன். அதை தாண்டி அவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு, என்னென்ன பண்ணார்னா, மருத்துவமனைகள் கட்டி கொடுத்தாரு, அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு அரங்குகள் கட்டி கொடுத்தாரு, இப்படி நிறைய வேலைகள் பார்த்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸா இருந்தாரு. அது மட்டும் கிடையாது, பாப்லோவுடைய பிரச்சாரங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே, அதாவது ஒவ்வொரு தொண்டர்களுக்குமே பல $100 கொடுத்தாங்க. அதாவது இங்க எப்படி நமக்கு காசு கொடுத்து கூட்டி வராங்களா கூட்டங்களை, அதே மாதிரி அதே கட்டமைப்பு 1980களில் கொலம்பியாவில் நடந்துச்சு. இவரோட கூட்டங்களுக்கு பெரிய அளவு கூட்டங்கள் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் காசு வாங்கி இறைச்சாரு. இவர் அந்த அளவுக்கு பெரிய பணக்காரராக இருந்தார். சரி, இது ஒரு பகுதி. இது இன்னொரு பகுதி நான் சொல்றேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பகுதி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி புகைப்படங்கள், அதாவது அவங்க வீட்டில் ஜீசஸ் பக்கத்தில் இவரோட போட்டோ வச்சிருந்தாங்க நிறைய பேர். அந்த மாதிரி பிரபலமா இருந்த காலகட்டம். அதே காலகட்டத்தில் யுஎஸ் உடைய ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இவரை பத்தி வேற ஒரு செய்தி சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் கொக்கைன் ட்ரேட் மார்க்கெட்ல சுமார் 80% அளவுக்கு தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது யாருன்னா இந்த பாப்லோ. இந்த பாப்லோ என்ன பண்றாருன்னா, உலகம் முழுவதும் கொக்கைன் ஏற்றுமதிகள், மியாமி, கொலம்பியா, அதுக்கப்புறம் லத்தீன் அமெரிக்க நாடுகள், முக்கியமாக அமெரிக்கா, இந்த நாடுகளை சுற்றி பெரிய அளவில் கொக்கைன் ஏற்றுமதிகளை அதுவும் நெட்வொர்க்கா உருவாக்கி இருந்தாரு. இதன் மூலமாக இந்த பாப்லோவுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 20 to 22 கோடி ரூபாய்க்கு வருமானம் கிடைச்சு. அந்த காலகட்டத்தில் ஒரு நாளைய வருமானம் மட்டும் சுமார் 22 to 23 கோடி ரூபாய். இது எதுவுமே அவரால் பேங்க்ல போட முடியாதனால கரன்சியா ஒவ்வொரு நோட்டா வாங்கி அதை பாதாள குழிகளில் போட்டு அடைச்சு வச்சிருந்தாரு. அந்த பணத்தை எடுத்து தான் அவர் அரசியலில் இறைச்சார். இப்படி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 22 கோடினா அது எந்த அளவுக்கு கொக்கைன் ஏற்றுமதி அந்த உச்சத்தில் இருந்துப்பா நீங்க யோசிச்சுக்கணும். இதே காலகட்டத்தில் இவருக்கும் இவருடைய அரசாங்கத்துக்கும், கொலம்பியன் கவர்மெண்ட்டுக்கு சண்டை வந்தப்ப இவர் 4000 சுமார் 7000 பேர் வரைக்கும் கொலை பண்ணியிருந்தார். நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 4000 7000 பேர் இறப்பதற்கு நேரடி காரணகர்த்தாவா யார் இருந்தார்? இந்த பாப்லோ இருந்தாரு. அந்த அளவுக்கு பெரும் பணக்காரர். இவரால் என்ன செய்ய முடிஞ்சுச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் கவர்மெண்ட்ல இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கு அடுத்து நீதித்துறை, அதடுத்து லா மேக்கர்ஸ், அதுக்கடுத்து பொலிட்டீசியன், அதுக்கப்புறம் தனக்கு தனியாக ஒரு ஆர்மியை உருவாக்கி வச்சிருந்தாரு. அங்கே இருக்கக்கூடிய டிவி மீடியா, பிரிண்டிங் மீடியா, எஃப்எம், இது எல்லாமே ஏறக்குறைய தன்னுடைய ஆட்கள் நிரண்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர் லஞ்சங்களை வளர்த்து விட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நடிகைகள், பிரபலமானவர்கள், அவங்களுக்கும் காசு கொடுத்திருந்தாரு.
அதை தாண்டி மிக முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய புரட்சிகரமான இயக்கங்கள், முக்கியமாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அவங்களுக்கு இவர் பெரிய லெவலில் காசு கொடுத்து உதவி இருந்தார். கொலம்பியன் கவர்மெண்ட் ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிட்டாங்கன்னா இவரோட சமரசம் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒரு நாடே ஒரு தனிப்பட்ட நபருக்கு சமரசம் பண்ற அளவுக்கு இறங்கி வந்துருச்சு. அத்தனைக்கும் அவர் 5000 பேருக்கு மேல கொலை பண்ணவர். உலகம் முழுவதும் 80% கொக்கைன் ட்ரேடிங் நடக்கிறதுக்கு முக்கிய காரணகர்த்தா. ஆனா அவர் கைது பண்ண முடியாத அளவுக்கு வந்தாங்க. அதுக்கு காரணம் ஒரே ஒரு சட்டம் அமெரிக்காவுடன் இணைந்து கொலம்பியா மேற்கொண்டது. அங்க இருக்கக்கூடிய கைதிகளை நாடு கடத்தலாம்னு ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. அந்த சட்டத்துக்கு எதிராக இவர் அந்த நாட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர், அந்த நாட்டினுடைய நிர்வாகிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் நடத்தினாரு. அதுக்காக தனிப்பட்ட ராணுவத்தை அவரால் உருவாக்க முடிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு வலுவா ஒரு தலைவர், அதுவும் கொக்கைன் கடத்தக்கூடிய ஒரு தலைவர், போதைப் பொருட்கள் கடத்தக்கூடிய ஒரு தலைவர், ஒரு நாட்டை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு பெரும் செல்வந்தராக ஒட்டுமொத்த கட்டமைப்பு தன் கட்டுப்பாட்டை வச்சதாக நம்ம வரலாற்றில் வேற எங்கேயும் தேட முடியாது. இந்த ஒரு நபரை தான் தேட முடியும். இவர் தான் எப்படி தேடா நம்பர் 1க்கு வருவார். இதையே நான் சொல்றேன்னா இவரை பத்தி மேலும் விவரங்கள் இங்க தேடி தெரிஞ்சுக்கோங்க. இதையே நான் தெளிவா சொல்ல வேண்டியிருக்கேன். அப்படின்னா இவர் அந்த காலகட்டத்தில் கொலம்பியால வெற்றிகரமாக ஒரு அரசியல்வாதியாக மாற்ற முடிஞ்சு அங்கிருந்த செய்தியாளர்களால. ஏன்னா அவர் செய்தியாளர்களுக்கு பெரிய காசு கொடுத்திருந்தாரு. அது மட்டும் கிடையாது, இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு பெண் பத்திரிகையாளர், அந்த பெண் பத்திரிகையாளருக்கும் இந்த போதை கடத்தல் கும்பலின் தலைவனாக இருக்கக்கூடிய பாப்லோவுக்கும் பெரிய கள்ள தொடர்பு இருந்தது. அதுதான் காரணம் அந்த பத்திரிகையாளர் இவரை பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் ராபின் ஹுட்ன்ற அளவுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு. இப்ப நான் இதை ஏன் நான் சொல்றேன், இவ்வளவு ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் ஒரு போதை கடத்தும் கும்பல தலைவனை என்ன ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, இவர் தான் ராபின் ஹுட், உங்களை எல்லாம் காப்பாற்ற வந்த, அதாவது பணம் இருக்கிறவன்றது எடுத்து இல்லாத ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுத்து உங்களெல்லாம் காப்பாற்ற வந்த ஒரு பெரிய தேவ தூதன் மாற்ற முடிஞ்சு. அதனால இவரோட புகைப்படத்தை அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த முக்கியமான நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இயேசு ஜீசஸ் பக்கத்தில் இவரோட புகைப்படத்தை வச்சாங்க. ஏன்னா இவர் புனிதர் நினைச்சாங்க. இந்த புனிதர் மக்கள் நினைக்கிறதுக்கு என்ன காரணம், ஒன்னு காசு, இன்னொரு பக்கத்து செய்தியாளர், அந்த குறிப்பிட்ட செய்தியாளர் கொடுத்த அந்த ப்ரொமோஷன். இது புரியுதா? இதையே நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்குன்னா, இங்கேயும் பத்திரிகையாளர் அதே தான். இதையே நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா இங்கேயும் அதே தான் நடக்குது. அந்த பெண் பத்திரிகையாளர் கொலம்பியால 1980களில் அந்த பெண் பத்திரிகையாளர் என்ன செஞ்சாங்களோ அதே எந்தவித கூச்சங்களால் செய்யக்கூடிய கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகம். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். இங்க 2 விதமான பத்திரிகையாளர் இருக்காங்க. ஒன்னு நேர்மை வேலை பார்த்து நாட்டு மக்களுக்காக இங்க நடக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்டு மக்களையும் நாட்டையும் நல்வழிப்படுத்தக்கூடிய செய்தியாளர்கள். இன்னொரு தரப்பு இருக்கு, அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியுடன் கூட்டாளியை சேர்ந்துக்கிட்டு இந்த கூட்டு களவாணி வேலை பார்க்கறது. அதுதான் இவருடைய பெரும்பாலான பத்திரிகையோட வேலை. அதை தான் நம்ம உடச்சு சொன்னோம். இந்த குணாலாம் பாருங்க, எங்க இருக்காரு, நியூஸ் சன் நியூஸ்ல போய் உட்காந்துருக்காரு. சன் நியூஸ்ல உட்காந்து என்னென்ன போட்டு பாருங்க, எடுத்து பாருங்க. கடந்த ஒரு 2 வாரம் 3 வாரம் செய்தி மட்டும் எடுத்து பாருங்க. தீவிரமாக திமுகவுக்கு வேலை வச்சிருப்பாரு. இந்த ஆள் கடந்த 5 வருஷத்துக்கு என்ன சொன்னாரு, தன்னை பெரிய யோக்கியவான்னு காட்டிக்கிட்டாரு. அப்ப எங்க போய் லாஸ்ட் உட்காந்துருக்க, சன் டிவில உட்காந்துருக்கியா? இவங்க சொல்றாங்க தங்களை நேர்மையானவர்கள், நம்ம நேர்மையான ஆள்னு அவங்க சொல்ல நம்ம ஏத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எப்படி சரியா இருக்க முடியும்? இப்ப இந்த பாப்லோவுக்கு எந்த விதத்திலும் குறைச்ச கிடையாது. இங்க திமுக உருவாக்கி கட்டமைப்பு நீ புரிஞ்சுக்கோங்க. அங்க கொலம்பியால பாப்லோ என்ன உருவாக்குனாரோ, இந்த போதை கடத்து கும்பலுடைய தலைவன் என்ன உருவாக்குனானோ அதுக்கு எந்த விதத்திலும் குறைச்சல் கிடையாது. திமுக உருவாக்கி கட்டமைப்பு நீங்க தமிழ்நாடு அப்படியே எடுத்துக்கோங்க. இங்க 3 விதமான அரசியல் நான் கால ஓட்டத்தில் பார்க்க முடியுது. ஒன்னு லாட்டரி, இன்னொன்னு சாராய விற்பனை, 3வது ரியல் எஸ்டேட். இந்த 3ஐயும் அடிப்படையாக வச்சு ஒரு பெரிய காசு புழக்கத்தை எப்படி கொலம்பியால ட்ரக் ஏற்றுமதி அந்த கொக்கைன் ட்ரேடிங் மூலமா பெரிய அளவில் லாபங்கள் சம்பாதிச்சாங்களோ, அதே மாதிரி இங்க ஒரு பெரிய கும்பல் சாராயத்தை விற்பனை செஞ்சு லாட்டரியை தவறான வழியில, நான் திரும்ப சொல்றேன், லாட்டரியை தவறான வழியில விற்பனை செஞ்சு பல லட்சம் மக்கள் நடுத்தரு கொண்டு வந்தானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் இப்ப சமீபமா, அதாவது 2006 இருந்து 2011 ரியல் எஸ்டேட் பிசினஸ் கூடுச்சு. இந்த கூட்டத்தை வளர்த்தது யாரு? இங்க இருந்து வேற யாரும் கிடையாது, கருணாநிதின்ற ஒரு குடும்பம் மட்டும்தான். கருணாநிதி அவருடைய குடும்பம் மட்டும் இந்த கும்பலை வளர்த்து விட்டுச்சு. அந்த குடும்பம் என்ன பண்ணுது பாருங்க. இங்க இருக்கக்கூடிய அதே தான் இங்க இருக்கக்கூடிய போலீஸ் நிர்வாகம், நீதித்துறை, இங்க இருக்கக்கூடிய டிவி மீடியா, இங்களுடைய பிரிண்டிங் மீடியா, நியூஸ் பேப்பர்ஸ், பிரபலமா இருக்கக்கூடிய நடிகைகள், சின்னத்திர நடிகர்கள், சும்மா 42க்கு மேற்பட்ட சேனல் வச்சிருக்காங்க. இந்த 42 சேனல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுக்காக சின்னத்தில இருந்து பெரிய திரை நடிகர்கள் வரைக்கும் யாருமே இவங்க எதிர்த்து பேசுறது கிடையாது. திரைத்துறை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மக்லர்ஸை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க, கட்ட பஞ்சாயத்து மன்ற கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க, ரவுடியை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமா என்ன பாப்லோ என்னென்ன கொலம்பியால உருவாக்குனாரோ அதை கடந்த காலங்களில் திட்டமிட்டு உருவாக்கி ஒரு பெரும் கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க.
இவங்களுக்கு செல்வங்களுக்கு குறைச்சலே கிடையாது. அதை உருவாக்கி பினாமிகளை உருவாக்கி பெரிய அளவில் சேர்த்து வச்சிருக்காங்க. கொலம்பியால இருக்க ட்ரக் டீலர்ஸ் விட மிகவும் மோசமான கும்பல் எது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு இந்த கும்பல் தான். நான் இது வந்து கேட்க வேண்டிய கேள்வினா, இந்த கும்பலை எதிர்த்து என்னைக்காவது இங்க அறம் புறம்னு பேசிக்கிட்டு இருக்க குரலற்றவர்களின் குரல் பேசக்கூடிய எவனா ஒருத்தன் கேள்வி கேட்டது உண்டா? மார்ட்டினுடைய அக்கௌண்டன்ட், மார்ட்டினுடைய நல்லா புரிச்சுக்கோங்க, 1980 அதே காலகட்டத்தில் 1980 90 வரைக்கும் எடுங்க, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள லாட்டரி மூட்டமா பல லட்சம் குடும்பங்கள் நடுத்தருவுக்கு கொண்டு வந்தது வேற யாரும் கிடையாது, லாட்டரி மார்ட்டின். அவர் நேரடி தொடர்பு யார் கூட்டம்? திமுக உண்டு. இந்த ரெண்டு கும்பல் சேர்ந்து பல லட்சம் நடுத்தர மக்கள் நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன சொல்றான் வசனா, குரலற்றவர்களின் குரலா ஒதுக்கிறோம். எங்க இதை பத்தி பேசுறா எவனா ஒரு செய்தியாளர், இதை பத்தி பேசு, இதை பத்தி முழு ஆய்வுகள் எடுத்து போடு. அங்க எடுத்து போட முடிஞ்சதுல இங்கேயே போட முடியல, ஏன் சொல்லவா? ஏன்னா அந்த பத்துக்கு அந்த குறிப்பிட்ட கொள்ளையடிச்ச காசு வந்து உனக்கு வருது, அதான உண்மை. அந்த காசை வச்சு இங்க எப்படி போராட்டங்களை உருவாக்குறாங்க, எப்படி மே 17 திருமுருகன் காந்தியில ஆரம்பிச்சு இங்க பத்திரிகை துறை வரைக்கும் எப்படியான ப்ரொமோஷன் நடக்குது, அதுக்கு எந்த விதமான காசை அவங்க இறக்குறாங்க, அதுல ஆரம்பிச்சு சபரீசன் ஒரு வீடு கட்டியிருந்தாருல இப்ப சமீபத்துல, அந்த சபரீசனுடைய வீடு எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேளு. எவனாலும் ஒரு பத்திரிகையாளர் நேர்மையை நெஞ்சில கொஞ்சமா இருந்துச்சுன்னா இதை கேளு. நேர்மையை கேள்வி கேட்டா கொதிக்கிறீங்க. எங்க ஒரு வார்த்தை கேளு, எப்படி சபரீசனுக்கு இவ்வளவு பெரிய சொத்து வந்துச்சுன்னு? கருணாநிதி வெறும் 18 வருஷம் தான் தமிழகத்தை குட்டி மாதத்தை ஆட்சி செஞ்சாரு. எப்படி சபரீசனுக்கு இவ்வளவு பெரிய சொத்து வந்துச்சு? ஒரே ஒரு பேத்தியுடைய, கருணாநிதியுடைய ஒரே ஒரு பேத்தியுடைய கணவனுடைய வீடு மதிப்பு மட்டும் 1000 கோடிக்கு மேல, ஒரே ஒரு வீடு மட்டும். அப்ப எவ்வளவுதான் வச்சிருக்காங்க? ஏயா கேள்வி கேட்க மாட்டீங்க? ஒரு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவங்களுக்கு நேர்மை ரொம்ப முக்கியம், அந்த குடும்பத்துக்கு நேர்மை ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பமே நாட்டையே கொள்ளையடிச்சு வாழ்ந்திருக்கு. என்னையா கேள்வி கேளுங்கன்னா, லாஸ்ட்ல வந்து எங்க நிக்கிறானுங்க? மதசார்பற்ற வாழ்க்கை வாழணும், திராவிடம் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் வந்துருவானுங்க பெரியாரிய கொள்கைகள், அதுக்கப்புறம் பகுத்தறிவு வந்துருவானுங்க. இவங்க மொத்தத்தையும் திசை திருப்பி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இதுக்கும் இவங்க வாழ்ற வாழ்க்கைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க சொல்லுங்க. எனவே இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல நினைச்சது, இந்த குரலற்றவர்களின் குரல் இருக்கு இல்லையா, இது வரலாற்றுல எங்க தொடங்குச்சு, உண்மை தமிழ்நாட்டில் என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்றதுக்காக தான் இந்த வெளியிட்டோம். அதுக்காக அதிமுக யோக்கியமான கிடையாது. திமுக என்ன உருவாக்குச்சோ அதுதான் அதிமுக உருவாக்கி இருக்கு. சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா திமுகவுக்கு மாற்ற அதிமுக. நானே கூட திமுகவுக்கு மாற்ற யாரா வெற்றி பெறும்னா நான் அதிமுக தான் போக வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அது மாற்றுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன் கேளுங்க, ஏன்னா நீங்க எம்ஜிஆர் காலத்துல கருணாநிதி காலத்துல சண்டை போட்டுக்கிட்ட மாதிரிலாம் இப்ப கிடையாது. எல்லா மாவட்டங்களிலுமே திமுகவும் அதிமுகவும் கூட்டு கலவாணிகள் தான் எனக்கு தெரிஞ்சு. எடுத்துக்காட்டுக்கு மதுரையை சேர்ந்த மூர்த்தி அவர்களுக்கு இங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சு சுமார் 30க்கும் மேற்பட்ட கான்ட்ராக்ட், சுமார் 14 கோடி மதிப்புள்ள கான்ட்ராக்ட் கிடைக்குது. அது எப்படி? ஆளுங்கட்சி திமுக எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய திமுக காரங்க கொடுக்குது. அது எப்படி? இது எல்லா மாவட்டங்களிலும் நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. எல்லா மாவட்டங்களிலுமே இவங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிகள் தான். இங்க அரசியலே எப்படி ஆகி போச்சுன்னா, இந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு திமுகவுக்கு புரியாம அதிமுகவுக்கு போடு, அதிமுகவுக்கு புரியாம திமுகவுக்கு போடு. இந்த நிலைமையிலேயே வேற யாரும் வளர விடாம பாத்துக்கிறது யாரு? இவங்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய செய்தியாளர்கள் தான். எனவே குரலற்றவர்களின் குரல்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே இங்க புதிதாக இங்க மாற்றத்தை உருவாக்கும் நினைக்கக்கூடிய, அரசியல் மாற்றத்தை நடத்தணும்னு நினைக்கக்கூடிய, இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கக்கூடிய, நியாயமான சித்தாந்த கொள்கைகள் இருக்கக்கூடிய, நியாயமான பொருளாதார கொள்கைகள் இருக்கக்கூடிய, இந்த கருணாநிதி அவர்கள் குடும்பத்தால் உருவாக்கக்கூடிய சாம்ராஜ்யம் இருக்க, அந்த சாம்ராஜ்யத்துக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய, இங்க ஜனநாயகத்தை உண்மையில் நிலைநிறுத்த நினைக்கக்கூடிய மக்களுடைய குரலை தான் நீங்க எழுப்பணுமே தவிர ஒரு குடும்பத்துக்காகவும் ஒரு கட்சிக்காகவும் வேலை பார்க்குற எந்த ஒரு நபருமே இங்க பத்திரிகையாளர் சொல்ல முடியாது.